மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் யூஸ் ஆகக்கூடிய நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 20 ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தேன். அந்த 20 ஃபார்முலாவும் 20 1 மார்க் அப்படி கேட்கலாம். அந்த 20 ஃபார்முலா வச்சு ப்ராப்ளமும் போடலாம். ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக அடிக்கடி அடிக்க போகிறேன். அப்போ ஃபார்முலா அங்கே பயன்படுது அப்படின்ற உணர்வு தானாக உங்களுக்கு வரும். ஸோ அப்போ இதை நல்லா படித்து வச்சுக்கணும் இல்லையா? தனியாக நோட் போட்டு எழுதிக்கிட்டே வந்துடுங்க. இல்லை சார் எழுதலாம் டைம் இல்லை, மெட்டீரியல் கொடுத்துருங்க அப்படின்னா மெட்டீரியல் வேணுன்றவங்க 7358591547 மெட்டீரியலில் இதை விட பல மடங்கு இருக்கும். 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் மெட்டீரியல் நீங்கள் தனியாக வேணும்னாலும் வாங்கி படிக்கலாம். இல்லை சார் மொத்த காம்போ எனக்கு அனுப்பிடுங்க எல்லா பேப்பர்தும் அப்படின்னாலும் நல்லது. ஒன்று விடாமல் வாங்கி படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 21வது ஃபார்முலாவிலேருந்து 21வது 1 மார்க்லேருந்து, ஆக்சுவலாக இது 1 மார்க் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே பார்த்ததும் ஆன்சர் சொல்லணும் அந்தளவுக்கு. இதெல்லாம் இல்லாமல் நம்ம ப்ராப்ளம்ஸை நிச்சயம் சால்வ் பண்ண முடியாது. நான் கேட்பேன், அந்த இடம் எஸ் ஆமாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இருக்கணும். ஓகே, சரிங்க. இப்போது 21வது வினா நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து டெல் பவர் என் எக்ஸ் பவர் என் வந்து என் ஃபேக்டோரியல். டெல் பவர் என் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஃபேக்டோரியல் கேட்ட உடனே சொல்லணும். அங்கே ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது இது தேவைப்படும். ஓகே, அடுத்தது இ ஈக்குவல் டு ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். இ ஈக்குவல் டு 1 + டெல்டா. அடுத்தது அதே ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் இ ஈக்குவல் டு ஃபார்வர்ட் டிஃபரன்ஸோட ரிலேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் இ ஈக்குவல் டு 1 + டெல்டா. இந்த டெல்டாவே தலைகீழாக போட்டால் பேக்வர்ட் டிஃபரன்ஸ். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் டெல் ஒய், ஃபைண்ட் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. ஓகே, டிவைடட் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். டெல்லுக்குள்ளே நடுவில் ஒரு கோடு சரிபாதே பிரித்து போட்டால் அதை டிவைடட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிவைடட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. அடுத்தது டெல்டா ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் மைனஸ் இ பவர் மைனஸ் ஆஃப். இந்த டெல்டா ஷிஃப்ட் ஆப்ரேட்டரோட ரிலேஷனில் எழுதுனா இப்படி தான் எழுதணும், இ பவர் ஆஃப் மைனஸ் இ பவர் மைனஸ் ஆஃப். ஓகே, அடுத்து மியூ ஈக்குவல் டு இந்த 4 இது அப்படின்னா இ பவர் ஆஃப் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஆஃப் டிவைடட் பை 2. எது கேட்டாலும் தெரியணும், தெரியலன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது நியூமெரிக்கல் அனாலிசிஸில். ஏன்னா ரொம்ப எளிமையானது. மற்ற பாடங்கள்லாம் வந்து டெப்த்தான புரிதல் வேணும். இது ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே அடின்னு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் செம்ம ஸ்பீடாக. ஸோ எல்லாத்துக்கும் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுதான் போதும். இ பவர் ஆஃப் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஆஃப் டிவைடட் பை 2. அடுத்தது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் மைனஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ். டெல்டா மைனஸ் டெல்டா, இது டெல்டான்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. டெல்டா ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் மைனஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதை டெல் ஸ்கொயர். ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் மைனஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் இஸ் டெல் ஸ்கொயர். அடுத்தது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் இன்ட்டு பேக்வர்ட் டிஃபரன்ஸ் இஸ் டெல் ஸ்கொயர். ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் மைனஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸும் டெல் ஸ்கொயர் தான். ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் இன்ட்டு பேக்வர்ட் டிஃபரன்ஸும் டெல் ஸ்கொயர் தான். அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டெல் ப்ளஸ் இ பவர் மைனஸ் 1. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நம்ம இதை போட்டு பார்த்தும் சொல்லலாம். எல்லாத்துக்குமே நம்ம கொண்டு வரவும் முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒன்றோட ஒன்று தொடர்புடைய ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், டெல்டா வந்து இ மைனஸ் 1, அதுவே பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1. இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா டெல்டா ப்ளஸ் அது பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் 1 தான் கேட்குறாங்க. இப்போ ஆல்ரெடி நமக்கு இந்த டெல்லுக்கு இந்த பேக்வர்ட் டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த மேலே இருக்கு பாருங்கள், 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1. இதோட ப்ளஸ் இ பவர் மைனஸ் 1 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ கட் ஆகிடுச்சுன்னா 1. ஓகே, அப்போ இந்த ஆன்சர் 1. பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் 1 வந்து 1. ஓகே, எல்லாத்துக்கும் ஒன்றோட ஒன்று தொடர்புடைய ஃபார்முலா தெரியணும். ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதாது. இ வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸோட என்ன ரிலேஷனில் இருக்குது, இ வந்து பேக்வர்ட் டிஃபரன்ஸோட என்ன ரிலேஷனில் இருக்குது, இப்படிலாம் தெரியணும். டிவைடட் டிஃபரன்ஸுக்கும் மற்ற வேறு இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன்
எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ தான் இந்த டிவைடட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய். இந்த டெல்டா என்ன மீனிங் பாருங்கள், இ பவர் ஆஃப் மைனஸ் இ பவர் மைனஸ் ஆஃப். ஓகே, இந்த மியூக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், மியூ ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஆஃப் டிவைடட் பை 2. ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து டெல்டாவுக்கு இப்போ தான் சொன்னேன், டெல்டா வந்து இ மைனஸ் 1 ஷிஃப்ட் ஆப்ரேட்டரோட ரிலேஷனாக எழுதுனீங்கன்னா இ மைனஸ் 1. இப்போ இ ஈக்குவல் என்னென்னு கேட்டால் 1 ப்ளஸ் டெல்டா இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டேன் முன்னாடி. பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1. பேக்வர்ட் டிஃபரன்ஸுக்கும் இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கும் உள்ள தொடர்பு தான் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1. ஓகே, அடுத்தது டெல்டா ஈக்குவல் டு இந்த 4 எது அப்படின்னா ஆப்ஷன் பி, இ பவர் மைனஸ் ஆஃப் இன்ட்டு டெல்டா. இ பவர் மைனஸ் ஆஃப் இன்ட்டு டெல்டா. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையானது, இதில் எதுவும் கஷ்டம் இல்லை. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. சார் இது மொத்தத்தையும் அனுப்பி விட்டுருங்களேன். எஸ், அனுப்புகிறேன். இன்னும் நிறையா கண்டென்ட் கிடைக்கட்டும். ரிவைஸ் பண்ண நல்லா ஸ்பீடாக பாருங்களேன், எவ்வளோ தெளிவாக வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். நீங்கள் இன்னும் நிறைய கொடுக்க போகிறேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் இதில் போட போகிறேன் நியூமெரிக்கல் அனாலிசிஸில். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. சார் எங்களுக்கு ஃபுல் செட்டு மெட்டீரியல் கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றவங்க ஃபுல் செட்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட்டு மெட்டீரியல் தரோம், வாங்கி படிங்க. நிறைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் தரோம். ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் பிஜிடிஆர்பி நடத்துனாங்க இல்லையா, அதெல்லாம் 2021 வரைக்கும் இருக்குது, வாங்கி படிக்கலாம். எந்தெந்த இயர் அவைலபிளாக வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து முக்கியமானது தான் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து செட் அந்த தியரி பார்ட் தனியாக, ப்ராப்ளம் பார்ட் தனியாக, ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்டடி மெட்டீரியல் தரோம். ஸோ அதை டாபிக் வைஸ் வாங்கி ஃபுல்லாக ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.